ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்த வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். John chapter 1 verse 17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. For the law was given through Moses, but grace and truth came through Jesus Christ. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியான ஒரு தலைப்பு கிருபையும் சத்தியமும், கிரேஸ் அண்ட் ட்ரூத். இந்த வசனத்திலே பார்க்கும்போது ரெண்டு விதமான மனிதர்களை, நபர்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்டர் டு சே two persons. ரெண்டு விதமான நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவர்கள் மூலமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த கிருபையும் சத்தியமும் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத காரியமாக இருக்கிறது, அந்த கிருபையும் சத்தியமும் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை குறித்து தான் நாம் சுருக்கமாக நாம் சிந்திக்க போகிறோம். நியாயப்பிரமாணம் என்று ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. அதுதான் the law, the commandments. ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வாக்குத்தத்த பூமிக்கு நடத்தி செல்லும் போது இவர்களுக்கென்று எந்த விதமான ஒரு சட்ட திட்டங்களோ ஒரு நியமங்களோ ஒரு வரையறையோ இல்லை. ஒரு கைட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்லுவோம். ஒரு அலுவலகம் இயங்குகிறது என்றால் அதிலே அநேக பணியாளர்கள் பணி செய்வார்கள். அந்த பணியாளர்களுக்கென்று ஒரு கைட் ஆஃப் கான்டக்ட், ஒரு கைட்லைன்ஸ் இருக்கிறது. இதுதான் இருக்க வேண்டும், இப்படி தான் லீவ் எடுக்க முடியும், இதுதான் உங்களுக்கு பெர்மிஷன், இப்படி தான் சீருடைகளை அணைய வேண்டும், அடையாள அட்டையத்துடைய முக்கியத்துவம் என்ன, அது கட்டாயம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு கைட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்தால் அந்த கம்பெனியிலே உள்ள ஒரு கைட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும். அந்த ஒர்க்கர்ஸ் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதை மானிட்டர் பண்ணுவதற்கு அங்கே ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் இருப்பார், ஒரு ஹெச்ஆர் என்று நாம் சொல்லுவோம். அதே போல் அந்த பணியிலே இருப்பார். அவர்கள் இவர்களை கண்காணிப்பார்கள். இது ஒரு கைட் ஆஃப் கான்டக்ட். எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டை எடுக்கும்போது ஒரு கல்லூரியிலோ ஒரு பள்ளியிலோ மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று
அதற்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். அதை சில சமயங்களிலே அந்த கேலண்டர் அவர்களுக்கு ஒரு கைட் புக் என்று கொடுப்பார்கள் பள்ளியிலே. அந்த கேலண்டர்லே கைட் புக்கிலே அதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், படிச்சுக்கணும். இதெல்லாம் இந்த பள்ளியினுடைய சட்டத்திட்டங்கள், இந்த கல்லூரியுடைய சட்டத்திட்டங்கள் என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்துக்கு மேலே உள்ள அடிமைத்தனத்திலிருந்து திடீர்னு திபுன்னு வாக்குத்தத்த பூமிக்கு அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். இவர்களுக்கு என்ன ஒரு வரையறை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு அவசியமாக இருக்கிறது. 10 வரை மேய்க்கிறதே பெரிய காரியம். 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம், மனைவி பிள்ளைகள்லாம் கணக்கு போட்டு பார்க்கணும். எங்கேயோ பெய்கிறோம். இத்தனை பேரும் தவறு இல்லாமல் நூல் பிடிச்ச மாதிரி போகிற மாதிரியா இருக்கும். ஆளுக்கு ஒன்று பேசுவான், ஆளுக்கு ஒன்று செய்வான். அப்போ இவர்களை வழிகாட்டுவதற்காக செய்வதற்காக மோசையே ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லியிருந்தால் சிலவன் கேட்பான், சிலவன் இவன் என்ன பெரியவன் வந்துட்டானாம்பா. அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், மோசே சீனாய் மலைக்கு வா, 40 நாள் இரு, உபவாசி, இரு, நான் இவங்களுக்கு தேவையான ஒரு கைட் ஆஃப் கான்டக்ட், சட்டத்திட்டங்களை, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஐ வில் ஃபார்ம், நான் அதை உண்டாக்குகிறேன், அதை நீ கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த வார்த்தையை கொடுத்தது ஆண்டவராகிய கர்த்தர் தான். அவங்க அதை தூக்கிட்டு கீழே வருவான். வேதத்தில் வாசிக்கணும். அதை நீங்கள் பிறகு யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவ கொண்டு வரும்போது அந்த சட்டத்திட்டங்கள் இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகள் என்பது நமக்கு தெரியும். 10 கற்பனைகள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு த்ரூ த லா வாஸ் கிவன் த்ரூ மோசஸ் தான். ஆனால் அதை கொடுத்தது யார்? த லார்ட் ஆல்மைட்டி. மோசே ஒன்லி த போஸ்ட்மேன், தபாலை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மனிதனாக தான் இருந்தான். அதுதான் இருக்கு. நியாய பிரமாணத்தை கொடுக்க வந்த ஒரு பணியாளர். எப்படி தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிற ஒரு பணியாளர்களாக நாங்கள் இருக்கிறோமோ அதுதான். ஜஸ்ட் we are carrying his message to pass the congregation. ஆண்டவருடைய செய்தியை ஜனங்களுக்கு நாங்கள் கடத்துகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஐ எம் டிரான்ஸ்ஃபரிங் த மெசேஜஸ், தட்ஸ் ஆல். ஆனால் இந்த செய்தி, இந்த வார்த்தை, அது அவருடைய வார்த்தை, ஹிஸ் வேர்ட். அதே போலதான் அந்த லா தேவனால் இயற்றப்பட்டது. மோசே ஒரு பணியாள், ஒரு போஸ்ட்மேன், அதான் இருக்கிறான். ஆனால் மோசே இல்லாமல் நியாயப்பிரமாணம் நிலைத்திருக்கும். மோசே இறந்துட்டான், ஆனாலும் நியாயப்பிரமாணம் நினைச்சிச்சு நிலைத்திருக்கும். People will come and go. The servant of God will come and go. But this word will stand for ever and ever. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆனா இந்த மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறான். அதே நேரத்தில் அடுத்தது கிருபையும் சத்தியமும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு பகுதியை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் மோசே இடத்தில் கொடுத்த இந்த நியாயப்பிரமாணம், the law was righteous and true. உண்மையிலே அது நீதியான ஒரு காரியம்தான் இருந்துச்சு. என்ன சொல்லி இருக்குது? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான், அவரை இல்லாமல் வேற தேவனை நீ இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த தேவன் தானே உன்னை இவ்வளோ வருஷம் கழித்து அடிமைத்தனத்திலேருந்து உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. வேற எந்த தெய்வம் உன்னைய கொண்டு வந்துச்சு? நல்லா தான் எழுதியிருக்குது. 6 நாளும் உன் கிரியெல்லாம் செய், 7 நாள் அவருக்கு முக்கியத்துவம் கொடு. அன்னைக்கு மண்ணா கூட பொழியலை. முந்தின நாள் எடுத்து வச்ச மண்ணா அன்னைக்கு கெடாமல் இருக்கு, ஆனால் மற்ற நாள்லாம் கெட்டு போயிருக்கு. யோசித்து பாருங்க.
ஆண்டவர் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கிறார். பொய் சொல்லாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாத, பிறனுடைய பொருளை இச்சிக்காத, இப்படி 10 காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீதியான காரியங்கள் தானே? அதுதான் the law was fully righteousness and true. அதுவும் உண்மையான ஒரு காரியமாக தான் இருந்தது. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் முழுமையாக ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது. எப்படி என்றால், அவன் தப்பு பண்ணால் உடனே தண்டனை, பனிஷ்மெண்ட். அடுத்த தப்பு பண்ணால் ஒன்றை தண்டனை. அவனுக்கென்று ஒரு விமோசனம் இல்லை. அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அப்படி தான் இருந்தது. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணால் அவன் முழுவதுமாக அந்த காலகட்டத்தில் ஓகே, சரி, நியாயப்பிரமாணத்தின்படி பனிஷ்மெண்ட் வாங்கியாச்சு, நியாயப்பிரமாணத்தின்படி ஏதோ அதற்குரிய அபராதத்தை செலுத்தியாச்சு அப்படின்னு சொன்னாலும் அங்கே ஒரு முழுமை இல்லை. அதனால தான் பின்னால் அடுத்த வசனம் சொல்லுது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16 ஒருவர் வாசிங்கள். அதை வாசிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை. புறஜாதியரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்பட மாட்டான். நான் நியாய பிரமாணத்தை பின்பற்றேன், அதை பின்பற்றேன்னு சொல்றதுனால பின்பற்றான். போன வாரம் கூட நான் உங்களுக்கு மெசேஜில் சொன்னேன். ஒருத்தன் அப்படி தான் சொன்னான், நான் சின்ன வயசுலேருந்து இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேனே அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் பரலோகத்துக்கு போக முடிஞ்சிச்சா? இல்லை. அதை தான் நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது, மீட்க முடியாது. அவனை நெறிப்படுத்த முடியும், அவனை நல்வழிப்படுத்த முடியும், சரியான பாதையிலே அவனை நடத்தக்கூடும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கேயும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். வாசியுங்கள். ரோமர் 8:1-4 வரை. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவைகளாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கே. இப்போ இந்த நியாய பிரமாணம் உன்னை பாவம் மரணத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. உன்னை பாவம் மரணத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்கு இன்னொரு பார்ட் இருக்குது. இதுதான் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? The law condemned people to death. ஒரு தவறு செய்துட்டா அந்த தவறுக்கு தண்டனை, உனக்கு பனிஷ்மெண்ட், ஈவன் மரணம்னா கூட அது கண்டிப்பா செய்தானோ. கல்லறிஞ்சி கொள்றதுல எக்ஸ்பர்ட்ஸ். இவன் தப்பு செய்தா இதை கல்லறிஞ்சி அவனை கொண்டுனா அடித்து தள்ளிடுவானு, அவ்வளோதான். கல் குவியலே குறிஞ்சிரும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் இந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நித்தியத்திற்கு கொண்டு போக முடியாது. இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவனும் முழுமையாக கடைபிடிக்க முடியாத ஒரு இது. இந்த நியாயப்பிரமாணம் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் நீதியானது தான், மக்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. ஆனாலும் அந்த லா கொடுத்து, அந்த சட்டத்தை கொடுத்து ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தேர்னா? அந்த 6 லட்சம் புருஷர்கள்ல எத்தனை பேர் தேர்னா? ஒன்லி the 2, ஜாஷுவா அண்ட் காலேப். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கைட் ஆஃப் கான்டக்ட் வைக்கலாம், அது வைக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கைட் ஆஃப் கான்டக்டுக்காக ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு பணியால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி போட்டிருக்கே அப்படின்னு நினச்சி நீ இருக்கக்கூடாது. நீயா கரெக்டாக இருக்க பழகிட்டேன்னா ரூல்ஸ் ஒரு பக்கம் போயிடும். அல்லேலூயா. அதை தான் எதிர்பார்க்குற ஆண்டவராகிய கர்த்தரிப்பான் நமக்கு கொடுக்க போகிற அடுத்த ஆலோசனை தான். நியாயப்பிரமாணம் உனக்கு ஒரு வழிகாட்டுதலுக்காக கொடுக்கப்பட்டது, ஆனால் அதை உன்னால் ஃபாலோ பண்ணலை. ஆனால் அந்த நியாய பிரமாணத்தை காட்டிலும் மேலான ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்றால்,
மோசேக்கு கொடுக்கிறது. அடுத்து கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி போட்டிருக்கு. ஆனா கிருபையும் அவர்தான், சத்தியமும் அவர்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் அதற்குள்ளே டிஃபரெண்ட். மோசே சொல்ல முடியாது நான் தான் மோசே, நான் தான் நியாயப்பிரமாணம்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க இயேசு சொல்லலாம், I am the grace, I am the truth, I am Jesus என்று சொல்லலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. Through Jesus you will inherit the eternity. Through Jesus you are free from the death. Through grace and truth you will escape from the condemnation. கிருபையும் சத்தியத்தின் மூலமாக உனக்கு பரலோகம் இருக்குது. கிருபையின் சத்தியத்தின் மூலமாக உனக்கு ஆக்கினை இல்லை. இயேசுவின் மூலமாக உனக்கு விடுதலை இருக்குது. எல்லாமே ஒன்றுதான். கிருபையும் சத்தியமும் ஒன்றுதான், அதிலே இயேசுவும் ஒன்றுதான். ஏனென்றால் he himself has a grace and truth. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுதான் அதற்குரிய வித்தியாசமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த கிருபையும் அந்த சத்தியமும் நமக்குள்ள இருக்குதா? அதுதான் நீங்க யோசித்து பார்க்கணும். The grace, அந்த கிருபை, ஃப்ரீனஸ் ஆஃப் திஸ் கிரேஸ். அந்த கிருபையை குறித்து சொல்லும்போது நிறைய சொல்லிட்டு போகலாம். கிருபைங்கிற வார்த்தை வந்து வெரி காமன், பட் we can say many things. ஆனால் ஃப்ரீனஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இட் இஸ் கிரேஸ் ஃபார் கிரேஸ் சேக், நாட் ஃபார் அவர் சேக். இட் இஸ் கிரேஸ் டு அஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த கிருபை வந்து எனக்காக இல்லை, நானா அந்த கிருபையை இது பண்ணல, அவரா எனக்கு, அவருடைய கிருபை, அவருக்காக, ஃபார் த சேக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் எனக்காக கொடுத்த இந்த கிருபை. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இந்த கிருபை எனக்கு அவர் இலவசமாக கொடுக்கிற, நானா அதை உண்டாக்க முடியாது, எனக்காக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நானா அதை எங்கேயும் ஓடி போய் வாங்க முடியாது, எனக்காக ஏற்கனவே என்ன செய்திருக்குது? ஆயத்தம் செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை எனக்காகவே ஆல்ரெடி இட் இஸ் ப்ரிப்பேர்ட். பட் ஒன்லி திங் ஐ ஹாவ் டு டேக் இட். ஹல்லேலூயா. நான் அதை எடுத்துக்கணும். அதை நான் என் வாழ்க்கையில நான் வந்து என்ன செய்யணும்? அதை கடைபிடிக்கணும். அதுதான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான கிருபை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான. ரெண்டாவதா பார்க்கும்போது the fullness of this grace. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் 16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல், ஆமா, கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ், கிருபைக்கு மேல கிருபை பெற்றுக்கொள்றோம். அதனால்தான் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ், கிரேஸ் ஃபார் கிரேஸ் இஸ் abundance ஆஃப் கிரேஸ், கிரேஸ் அப்பான் கிரேஸ், இட் இஸ் blessing pouring out. அந்த கிருபை நம்ம மேல என்ன செய்யுது? அப்படியே ஊற்றப்படுகிறது. அந்த கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. we are nothing. we are nothing. he is everything in our life. அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் நமது கிருபைக்குள்ள என்ன செய்யணும்? பலப்படணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், அதிகாலையில் உங்களுடைய கிருபையை எனக்கு கேட்க பண்ண மாட்டவரே. காலையிலே உங்க கிருபை எனக்கு கேட்க பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலே வாரும் ஆண்டவரே. அதுதான் அர்த்தம். கிருபையும் அவர் தான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்றால் அவர்தான் அந்த கிருபையும் சத்தியமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கிரேஸ் ஃபார் த ப்ரொமோட்டிங் அண்ட் அட்வான்சிங் ஃபார் கிரேஸ். இந்த கிருபை நம்மளை மேற்கொண்டும் அவருக்குள் வளர வைக்கிறது, அவரோடு கூட வாழ வைக்கிறது, அவருக்காக எதையாவது செய்ய வைக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவரை பற்றி மற்றவர்களுக்கு கூறி அறிவிக்க வைக்கிறது. இயேசு நமக்குள்ள இருக்கும்போது சும்மா இருக்க முடியுமா? நம்மளை உந்தி தள்ளுவார். அதுதான் அந்த கிருபை, அந்த சத்தியம் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளை நினைச்சாரு, ஹீஸ் புஷ்
நம்மளை தள்ளுவார். அதுதான் இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறதோட தான் நியாயப்பிரமாணம் அது இதுன்னு இருக்குது. தெரால் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், ஆலயத்துக்கு வாங்க, உங்களுக்கு புரியும்படி உங்கள் லாங்குவேஜில் சொல்கிறேன், சர்ச்சுக்கு வாங்க, பைபிளை படிங்க, கோயிலுக்கு தவறாமல் வாங்க, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஒரு ஒழுங்குக்கு ஒரு காரியத்திற்காக நம்ம சொல்கிறோம். ஆனால் பாஸ்டர் சொல்கிறாரே நம்ம போகணுமே அப்படிங்கிறக்காண்டி நீ வராது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நான் அங்கே போகணும், இப்படி உன்னுடைய இன்டென்ஷன்லி நீ ஃபீல் பண்ணி நீ வரும்போது தான் பிளெஸ்ஸிங். அதுதான் பிளெஸ்ஸிங். நியாயப்பிரமாணத்தில் இப்படி போட்டிருக்கே, இப்படி சொல்கிறாங்களே, கோயிலுக்கு வர சொல்கிறாங்களே, ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு அப்படி இல்லை. கிருபையும் சத்தியமும் அதே அவர் தான். நீ அதே போல் இங்கே இது உங்களுடைய மைண்ட்லேயே டியூன் ஆகிரும். சண்டே ஐ வாண்ட் டு கோ டு சர்ச், நான் ஆலயத்துக்கு போகணும், ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கணும், நான் காலையிலே வேதத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணும், என் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும். இது உங்களுடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃபாக மாறும்போது இந்த சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் மேற்பட்டு இந்த கிருபையும் சத்தியமும் என்ன செய்யணும், உங்களை ஓவர் கம் பண்ணிகிட்ருக்கோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதுதான் அந்த கிருபை, கிரேஸ். அதுதான் நிறைய காரியத்தை சொல்லலாம். ஆனால் எத்தனையோ மெசேஜை கேட்டிருக்கோம் கிருபை கிருபை. இன்னைக்கு இன்னொரு பரிணாமத்தில் சொல்கிற ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிருபைக்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் பார்க்கும்போது அவர் நமக்கு கொடுப்பார். இந்த கிருபை நமக்கு பெரிய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது, நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. அது மட்டுமல்ல, நம்மை நீதிமானாக்கா மாற்றுகிறது இந்த கிருபை தான். அதுதான் கலாத்தியர் 2:16 நான் வாசித்தோம். A man is not justified by the works of the law but by faith in Jesus Christ. Faith in Jesus Christ. அவர் மேலே வைக்கிறது தான் அந்த கிருபை ரொம்ப முக்கியமானது. அடுத்த சத்தியம்னு சொல்லி இருக்கிறது, சத்தியமாக அவர் தான். யோவான் 14:6 வாசிக்கும் போது இயேசு சொன்னார், I am the truth. I am the truth. எஸ், அவர் தான் நமக்கு சத்தியமாக இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் என்று சொல்லும்போது அது ஒரு ஒபீடியன்ஸுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது, ஒரு டிசிப்ளினை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ட்ரூத் ஆல்வேஸ் கிவ் அஸ் டிசிப்ளின். ஒரு ஒழுங்கை நமக்கு கட்டளை கொடுக்கிறது, நம்மை சரியான பாதையிலே அதை நடத்துகிறது. அதனால தான் ஆண்டவர் தைரியமாக சொன்னார், யாராவது என் மேலே குற்றம் உண்டு உங்களை சொல்ல முடியுமா என்று கேட்டார். பிகாஸ் ஹீ இஸ் த ட்ரூத். ட்ரூத் வாஸ் சேலஞ்சிங் டு த என்டையர் பீப்புள். கேன் எனி ஒன் ஃபைண்ட் any mistakes on me? He openly challenged to the crowd, openly challenged to every kind of peoples, but no one found any mistakes on him because he is the truth. He is the truth. That is why he said boldly, I am the truth. என் மேல குற்றம் உண்டு என்று யாராவது கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டார். ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியல. நான் தான் உண்மைன்னு சொல்றாரு. காரணம், அவர் உண்மையாக இருந்தார். அவர் தான் உண்மை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே உம்முடைய கிருபைய, உம்முடைய சத்தியத்தை என் மேலே ஊற்றுங்கப்பா, நீரே எனக்குள்ள வாங்க. வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் உனக்குள்ள இருக்கும். ரெண்டாவது, உனக்கு ஆக்கினை இல்லை, அதுதான் முக்கியம். நோ மோர் கண்டாமினேஷன். கடைசியா உன்னை பரலோகத்தில் இருக்கும். யூ வில் இன்ஹெரிட் த இன்டர்னல் த கிங்டம் ஆஃப் காட். அந்த பாக்கியத்தை பெரிய இருக்கணும். அப்போது நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கிருபையும் சத்தியமும் நம் வாழ்க்கையிலே செயல்படும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஒரு பழைய பாடல் ஒன்றை சேர்ந்து பாடுவோம். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும், கர்த்தனை எங்களுக்கு கிருபை தந்து காத்திடும், சுத்தமாய் நடப்பதற்கு சத்திய ஆவியை தாரும். நல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம்.
சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்களுக்கு காரம் தந்து என்றும் காங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அதிகம் அதிகம் அன்பில் ஆமிழ்ந்து அனுதினம் புதிய துதிகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமேயாகத்தின் கூரைகள் அகற்றியே இது சமயமுன்னத பலனிடும். அதிகம் அதிக அன்பில் ஆமிழ்ந்தே அனுதினம் புதிய துதிகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமேயாகத்தின் கூரைகள் அகற்றியே இது சமயமுன்னத பலனிடும். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும். அதான் முக்கியம். அவர் வாழ்ந்தார் ஐயா. அவர் வாழ்ந்து காட்டினார். நமக்கும் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் காட்டுற வழியில நீங்க நடங்க. அது நடப்பதற்கு, அந்த சத்தியத்தில் நடப்பதற்கு அவருடைய கிருபை நமக்கு கூட இருக்கணும். அந்த கிருபை இருந்துச்சுன்னா போதும், அந்த சத்தியத்தில் கரெக்டாக நம்ம போயிட்டு இருப்போம். கரெக்டாக போயிட்டு இருப்போம். வாய் தவறி கூட போய் வராது. பதச்சட்டு கூட மற்றவர்களை தவறாக நாம் பேச மாட்டோம், தவறாக சொல்ல மாட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வராது. காரணம், சத்தியம் எனக்குள்ள இருக்குது. நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவனே. அந்த சத்தியத்தோடு கிருபையும் சேரும்போது இயேசுவே உனக்குள்ளே வந்து விடுகிறார். கரங்களை தட்டி கத்திரமாய் மட்டும்தான். அவர் உனக்குள்ளே இருக்கும் போது நித்திய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நீ சுதந்திரித்துக் கொள்ளும் போது ஒரு பரிபூரணமாய் மாறிவிடுகிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறது, பெரிய நன்மை கொடுக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே, அப்படிப்பட்ட பரிபூரணத்தை எனக்கு நீர் தாரும் என்று அதை தான் கேட்போம். அதுதான் அந்த அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்க கேட்போம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்று. அதுதான் முக்கியம். அவருடைய பரிபூரணம். அந்த பரிபூரணம் தான் இயேசுவாகிய அவர் கிருபையும் சத்தியமாக இருக்கிறார். அவர் உனக்குள்ள வரும்போது அந்த ஃபுல்னஸ் வரும்போது அந்த மகிமையான பாக்கியத்தை நீங்கள் பெற முடியும். இந்த உலகத்திலையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஷால் வி ஆல் ஸ்டாண்ட்? எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நின்று கேட்ட சத்தியத்தை ஒரு நிமிஷம் மனதில் கொண்டு வருவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா, என்னோடு கூட பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் let you examine yourself. Let you examine yourself. நீங்க தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. மெய்யாகவே இந்த கிருபை சத்தியம் எனக்குள்ள இருக்குதா?
இயேசு எனக்குள்ள இருக்கு. அது இருந்துச்சுன்னா அவருக்குரிய காரியத்தை உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது. என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்னு காத்திருப்பீங்க, எப்போ வேதத்தை வாசிக்கலான்னு காத்திருப்பீங்க, எப்போ அவரோடு கூட ஜெபிக்கலான்னு கேட்டிருப்பீங்க, எப்போ இரவுல நம்ம குடும்ப ஜெபம் பண்ணணும்னு உனக்குள்ள இருக்கும், எப்போ இயேசுவை பற்றி நான் மற்றவங்களுக்கு நான் சொல்லணும், அந்த ஆர்வம் உனக்குள்ள இருக்கணும். அந்த ஆர்வம் உனக்குள்ள இருக்கணும். இந்த கிருபை தானே உன்னை இந்நாள் வரையும் தாங்கினது. அப்படி நின் கிருபை உன்னை இந்நாள் வரை தாங்கிச்சு. ஆண்டவன் நம்ம செய்கிற தப்புக்கெல்லாம் அன்னைக்கு நியாயப்பிரமாண காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னி நடந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க முடியாது. இப்போ ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது. கிருபை கிருபை. இந்த கிருபையின் காலம் சீக்கிரம் எடுபட்டு போறோம். அதுக்கு முன்னால நீ உன்னை ஆயத்தப்படுத்துவியா? அதுக்கு முன்னால இந்த கிருபைய சத்தியத்தை உனக்குள்ள கொண்டு வா. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே உன் கிருபையே. ஆமாண்டவரே, உங்க கிருபை தான் என்னை காத்தது. தேங்க்யூ ஜீசஸ். உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கைட் ஆஃப் கான்டக்ட். ஒரு பள்ளியில கைட் ஆஃப் கான்டக்ட் கொடுக்கிறது மாணவர்கள் நெறியாய் வாழ வேண்டும் என்பதற்கா. ஆனால் அந்த கைட் ஆஃப் கான்டக்ட் அந்த மாணவனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஒரு அலுவலகத்தில் கம்பெனியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த அலுவலகத்தின் ஒழுங்குக்காக கொடுக்கப்பட்டது. அது அவனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. திருச்சபையில் போதகர் மூலமாக சொல்லப்படுகிற ஆலோசனைகள் பயனுள்ளதாக உனக்குள்ள இருக்கும். நீங்க நல்லா இருப்பதற்காக சொல்லப்படுகிறது. ஆனால் ஆனால் இந்த கிருபையும் சத்தியமாகிய இயேசு உனக்குள்ள வரும்போது தான் நித்திய ஜீவன் உனக்குள்ள உண்டு. நாங்க just like a postman, just like Moses what he did, ஆனா அதை நிறைவேற்றும் போதுதான் உனக்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை, ஒரு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நீ ஆயத்தமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்ததே உம் கிருபையே, கிருபையே. ஜெபத்தோடு பாடுவோமா? கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே, கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது உம் கிருபையே, கிருபையே. ஒவ்வொரு வார்த்தைகளை வரிகளை உணர்ந்து பாடுவோம். அந்த கிருபை உன் கூட இல்லைன்னா நீ நிர்மூலமாகி விடுவாய். எஸ், you shall be consumed. அந்த கிருபை உனக்குள்ள இருக்கட்டும். இன்னைக்கு இயேசுவாகிய கிருபை உனக்குள்ள வரட்டும். அவருடைய ஜீவன் உனக்குள்ள வரட்டும். Don't take it everything is granted. எல்லாம் எனக்கு சரியாதான் இருக்குன்னு போகாத. திடீரென்று உன் வாழ்க்கையை முடிந்துவிடும். அப்போ வேற எங்கே நீ போவாய்? எங்கே நீ போவாய்? தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி அர்ப்பணி ஒப்புக்கொடு. அவருடைய கரங்களிலே உன்னை தத்தம் கொடு. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது
பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பலனீந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பலனீந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்தன் அன்பினால் உன்னை நிறுத்த, எந்தன் அன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே என் கிருபையே. கிருபையே கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்ததே உம் கிருபையே. கிருபையே உங்க கிருபையை ஒவ்வொரு நாளும் எனக்கு காட்டுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க, ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு பாடுங்க. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை நான் இம்மண்ணில் பிரித்து. என்றென்றுமாக உம் கிருபை காட்ட கொண்டேன் என்னை இம்மண்ணில் பிரித்து. என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான். என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான். உன் தந்தை நான் உன்னை விடேனே. உன் தந்தை நான் உன்னை விடேனே. என் தந்தை நீர் என்னை விடவில்லை. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே உம் கிருபையே. கிருபையே கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்ததே உம் கிருபையே. கிருபையே மீண்டுமாக இந்த சரணத்தை மீண்டுமாக பாட போகிறோம். என்றென்றுமாக உம் கிருபை காட்ட, அப்படியே மாத்தி பாடணும். என்றென்றுமாக உம் கிருபை காட்ட கொண்டேன் என்னையும் மண்ணில் பிரித்து. You are set apart. ஆண்டவருக்கு என்னை நீ பிரித்து எடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நீ பிரித்து எடுக்கப்பட்டவனாக இருக்கணும். என்னரும் மகனே காப்பேனே என்னை நான். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறது இருக்கார். அவர் நம்முடைய தந்தை. நீர் என் தந்தை, என்னை நீர் கைவிடவில்லை என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் என்னையும் மண்ணில் பிரித்து. என்றென்றுமாக உம் கிருபை காட்ட கொண்டேன் என்னை இம்மண்ணில் பிரித்து. என்னருள் மகனே காப்பேனே உன்னை நான். என்னருள் மகனே காப்பேனே உன்னை நான். என் தந்தை என்னை கைவிடவில்லை. என் தந்தை என்னை கைவிடவில்லை. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே உம் கிருபையே. கிருபையே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே உம் கிருபையே. கிருபையே கிருபையே கிருபையே.
Let us all close our eyes and bow down. Let your heart lift up before the living God. கண்களை மூடி தலையை வணங்கி உன் இருதயத்தை தெய்வத்துக்கு நேராக உயர்த்த. ஆண்டவரே, எனக்குள்ள வாங்க. உங்க கிருபை சத்தியம் நீர்தான் யாது என் வாங்கப்பா. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு நித்திய ஜீவன், மரண தண்டனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறீர். எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்நாள் வரை தாங்கினது கிருபை. நான் நல்லா சாப்பிட்டேன் அதனால வாழ்றேன்னு சொல்லாத, நல்ல உடற்பயிற்சி பண்றேன் அதனால வாழ்றேன்னு சொல்லாத. ஐ ஹாவ் எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் இருக்குது அதனால வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல இல்ல, இல்லவே இல்லை. அவருடைய கிருபையினால நீ வாழ்ந்துட்டு இருக்கா. டோன்ட் ஃபர்கெட் இட். அவருடைய கிருபையினால நீ வாழ்றா. ஆமென். நீ சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. அவருடைய கிருபையினால தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கா. டோன்ட் ஃபர்கெட். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவியா? தகப்பனே, இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. யாரெல்லாம் உண்மையா தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ, தங்கள் வாழ்க்கையை உமக்கு கையளிக்கிறாங்களோ, அவங்கள ஆசீர்வதிங்க அப்பா. இந்த கிருபையினால் தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ அதை உணர்ந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மீது உடைய கிருபையை நீங்க பொழிந்தர. என்றென்றுமாக மாறாத இந்த கிருபை தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் கடந்து வரட்டும் அப்பா. இந்த உலக வாழ்க்கையிலும் கடந்து வரட்டும். அதை எங்கள் நித்தியத்துக்கு கொண்டு செல்ற வரையும் உங்க கிருபை எங்களை விட்டு எடுத்து விடாதையும் சாமி, எடுத்து விடாதையும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்கள் மீது உம்முடைய கிருபையை வைப்பீராக அப்பா. இவர்கள் மீது உம்முடைய கிருபையை வைப்பீர். அவருடைய குடும்பங்கள் மீது வைப்பீராக, குடும்பங்கள் மீது வைப்பீராக. உம்மை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கட்டும். ஆலயத்தை குறித்ததான ஒரு வைராக்கியம் இருக்கட்டும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், அப்படிப்பட்ட எண்ணத்தை கூடும். குடும்ப ஜெபம் செய்யணுங்கிற வாஞ்சியை கூடும். தேவாலயத்திலும் பெரியவராய் இருக்கிற உம்மை தரிசிக்க வரட்டும் பாப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆலயத்தில் இருந்தாலும் சரி, வெளியே யூடியூப்ல பார்க்குற மக்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரையும் தொடும். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், வியாதிகள் மறையட்டும், பிரச்சனைகள் தீரட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். இன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. அந்த பாக்கியத்தை நீர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபையை நீர் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை புகழும் உமக்கு நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயம்